எதிர்நீச்சல் செயல நடக்கலாம் அப்படின்னா, இங்க ஜீவானந்தம் பார்கவி அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு திதிலாம் கொடுத்து பார்கவி மனசை கொஞ்சம் மாத்துறாரு. இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பார்கவிய ஜீவானந்தம் கனடாவுக்கு அனுப்பி ஒரு நல்ல வேலை சேர்த்து பார்கவியோடைய லைஃப் ஸ்டைலையே மாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே இது முட்டாள்தனமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். உங்களை எத்தனை பேர் இது முட்டாள்தனமான விஷயம் நினைக்கிறீங்க? மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஜீவானந்தம் பார்கவிய சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பார்கவி வாழ்க்கையில இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு துன்பமோ நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எல்லாம் ஓகே தான். ஆனா பார்கவி அனுபவிச்ச அந்த கொடுமைக்கு என்ன பதில், அதை சொல்லுங்க பார்க்கலாம். சோ நம்ம ஈஸ்வரி ஜனனி சொன்ன மாதிரி பார்கவி அவங்க அப்பாவை இழந்திருக்காரு. நாம எதை எங்க தொலைச்சோமோ அங்கதாங்க தேட முடியும். அதே மாதிரிதான் சொல்றேன். பார்கவி அவங்க அப்பாவை எங்க இழந்தாங்களோ அங்க அவங்க அப்பா இழக்கிறதுக்கு காரணமானவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேணாமா? சோ ஈஸ்வரி சொன்ன மாதிரி அதே வீட்டுல தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல அவங்க அப்பாவை கொன்ன அந்த படுபாவிங்க இருக்கானுங்களே, அவங்க நிம்மதியை கெடுக்கணும். ஒவ்வொரு நாளும் பார்கவியால என்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறோம் அப்படின்னு அவங்க கஷ்டப்பட வேணாமா? அதெல்லாம் விட்டுட்டு என்னமோ அகிம்சை வழியை ஃபாலோ பண்ற மாதிரி நம்ம ஜீவானந்தம் நம்ம பார்கவி அழைச்சுக்கிட்டு கனடா கொண்டு போறேன் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆரம்பத்துல ஜீவானந்தத்தை காட்டும் போது ஜீவானந்தம் எப்படி இருந்தாரு? அநியாயத்து குரல் கொடுக்குற ஒரு நல்ல மனிதரா இருந்தாரு. ஆனா இப்ப என்னமோ அவங்க மனைவி இருந்ததுக்கு அப்புறம் ஜீவானந்தம் இந்த ஆதிகுலசேகரனை பார்த்து அவங்க கொடுக்குற பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி ஒளிதாரு. இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அத நம்ம ஜனனி விடுற மாதிரி தெரியல. இங்க ஆதிகுலசேகரன் சொன்ன மாதிரி ஒரு சாமியார் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல ஏகப்பட்ட பாவங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய பாவங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த பாவம்லாம் உங்க குடும்பத்தை சும்மா விட போறது இல்ல. உங்க குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு உயிர் பலி விழ போகுது. அந்த உயிர் பலி தடுக்கணும். உங்க குடும்பம் சந்தோஷமா நீண்ட ஆயுசோட எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா இந்த பரிகார பூஜை நீங்க பண்ணிதான் ஆகணும். இதுக்கு எல்லாருமே முழு மனசோட இந்த பூஜையில கலந்துக்கணும் அப்படின்னு சாமியார் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பொருட்கள் எழுதி தராரு. இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து உடனே நம்ம பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஈஸ்வரி மாடல நின்றுட்டு ஜனனிக்கு கால் பண்றாங்க. ஜனனி, ஜீவானந்தத்தை பத்தி தெரிஞ்சுதா? பாவம் ஜனனி. தர்ஷன் வந்து என்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு போனான். நான் பண்ணது எல்லாமே தப்புதாமா. நான் வந்து முட்டாள்தனமா பல விஷயத்த பண்ணிட்டேமா. ஆனா அது எல்லாமே எவ்வளவு பெரிய பாவத்தை உண்டு பண்ணிருக்குன்னு நான் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ணது கண்டிப்பா மன்னிக்க முடியாத குற்றம் தாமா. ஆனா அந்த மன்னிக்க முடியாத குற்றத்துக்கு ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னா அது நான் பார்கவிக்கு நான் பண்ணக்கூடிய சேவைதாமா. சோ பார்கவி கல்யாணம் பண்ணி ஆயுசுக்கும் அவள் காலில் கடந்து அவளுக்கு செருப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறமா. பார்கவி எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிருங்கம்மா. அப்படி மட்டும் நான் பார்கவிய கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டானா கண்டிப்பா என் வாழ்க்கை ஃபுல்லா அந்த குற்றம் வச்சு எனக்கு கொண்டுடுமா. என்னால நிம்மதியா வாழவே முடியாதுமா. ப்ளீஸ்மா என்னை நம்புங்கம்மா அப்படின்னு ஜனனி தர்ஷன் வந்து அழுதுட்டு போன ஜனனி. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. தர்ஷன் மனசார திருந்திட்டான் ஜனனி. மனசார திருந்தி அவன் பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு ஒரே வழி நாம பார்கவி தர்ஷனுக்கு கல்யாணம் கொடுக்கறதான் ஜனனி. பார்கவியும் பாவம் இல்லையா? அவங்க அப்பாவை இறந்துட்டு அனாதையா ஒரு அன்புக்கு கூட ஒரு ஆள் இல்லாம தவிக்கிறா. அவளுக்கு இப்போ அன்பும் அரவணைப்பும் ரொம்ப முக்கியம் ஜனனி. அது ரெண்டுமே அவளுக்கு தேவை ஜனனி அப்படின்னு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க. ஜனவனி, அக்கா நானும் அக்கா போராடிட்டு இருக்கேன். ஆனா ஜீவானந்த சாரும் பார்கவி போனும் ரீச்சே ஆகல. அவங்க எங்க போனாங்க என்னன்னு ஒண்ணுமே புரியல. நான் இப்பதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போலீஸ்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லி சைபர் கிரைம்ல ஜீவானந்த போனும் பார்கவி போன் கடைசியா எந்த சிக்னல்ல கட் ஆயிருக்குன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அவங்க எந்த டவர் சிக்னல் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சேன்னா நான் அப்புறம் அங்க நேரா போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டு பார்கவி எப்படியும் அழைச்சிட்டு வந்துருவாக்கா அப்படின்னு நம்ம ஜனனி சொல்றாங்க. அக்கா கொஞ்சம் அக்கா, என் ஃப்ரெண்டு தான் கால் பண்றான், லைன்ல இருங்கக்கான்னு சொல்லிட்டு அப்படியே லைன்ல ஹோல்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஜனனி பேசுறாங்க. பேசும்போது பார்கவி ஜீவானந்தம் எங்க இருக்காங்க, அவங்க டவர் சிக்னல் எங்க கட்டா இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. சொன்னது ஜனனி, ரொம்ப தேங்க்ஸ்ரா, நான் உன் திரும்ப கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜனனி போன் வச்சுட்டு ஈஸ்வரிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜீவானந்தமும் பார்கவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அந்த ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு கனடாவுக்கு டிக்கெட் புக் பண்ண சொல்றாரு நம்ம ஜீவானந்தம். பணத்தெல்லாம் கொடுத்துறாரு. அவங்க உடனே டிக்கெட் எல்லாம் போட்டு ஓகே சார் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு, இன்னும் 2 நாள்ல பார்கவி கனடாவுக்கு போலாம், எந்த பட்சம் இருக்காது அப்படின்னு சொல்ல. சார் உங்களை நம்பிதான் நான் சொல்றேன், எந்த பட்சம் இருக்காதுல
சார் எந்த பிரச்சனையும் இருக்காது சார், கண்டிப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஜீவா அந்த பார்கவியை பார்த்து, பார்கவி உன்னுடைய எல்லா பிரச்சனையும் 2 நாள்ல முடிய போதுமா, அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் இங்க வர முடியாது, நீ கனடாவிலேயே செட்டில் ஆயிடலாம், உன்னுடைய லைஃப் ஸ்டைலே மாற போகுது, இதுக்கப்புறம் நீ எதை பத்தி யோசிக்காம உன் லைஃப் மட்டும் பாருமா அப்படின்னு சொல்லி ஜீவானந்தம் பார்கவிட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஈஸ்வரி ஜனனிகிட்ட பேசுறாங்க. என்னாச்சு ஜனனி? அக்கா, ஜீவானந்தமும் பார்கவி இருக்கிற அட்ரஸ் எனக்கு இப்போ கிடைச்சிச்சுக்கா, அவனுடைய லாஸ்ட் சிக்னல் அங்கதான் இருந்திருக்கு, இன்னைக்கு காலையில கூட சிக்னல் அங்கதான் ஆனா இருக்கு, அதை வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா அங்கதாக்கா இருக்க போறாங்க. நான் இப்பயே கிளம்பி போறேன்க்கா, கிளம்பி போயிட்டு ஜீவானந்த் சார்ட்டுக்கு பேசுறேன், என்னாச்சு ஏன் பார்கவியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நான் பேசுறேக்கா, பேசிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரேன்க்கா, கூட்டிட்டு வந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தர்ஷன் ஆசைப்பட்ட மாதிரி பார்கவிய தர்ஷனுக்கே கல்யாணம் வச்சிடலாம்க்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரனே, ஜனனி நீ போறது முக்கியம் ஜனனி, அந்த குடிசைகளுடைய ஆளுங்க யாராவது ஒண்ணு ஃபாலோ பண்ணி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஜனனி, அதனால நீ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போ, யாரு எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கோ, ஒன்னு யாராவது ஃபாலோ பண்ணான்னு பாத்துக்கோ, நீ அந்த இடத்துக்கு போயிட்டு கால் பண்ணி ஜனனி அப்படின்னு சொல்ல, சரிங்கக்கா கண்டிப்பாக்கா நான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேக்கா அப்படின்னு சொல்லி இங்க ஜனனி சொல்றாங்க. உடனே நந்தினி வந்து ஈஸ்வரி கிட்ட, என்னாச்சுக்கா ஜனனி எங்க இருக்கா, பார்கவி பாத்துட்டாலாமா? இப்பதான் நந்தினி பார்கவி ஜீவானந்தமும் எங்க இருக்காங்க அப்படிங்கிற அட்ரஸ் ஜனனி கிடைச்சிருக்கான். ஜனனி இப்ப கிளம்பி அங்கதான் போயிட்டு இருக்கலாம். அங்க போயிட்டு ஜீவானந்தத்தையும் பார்கவியும் பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் பேசிட்டு கூட்டிட்டு நமக்கு கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்கா. அது வரைக்கும் கொஞ்சம் பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி நந்தினி பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம அன்புக்கரசி மாடிப்படி ஸ்டெப்ஸ்ன்னு ஒட்டு கட்டுறாங்க. ஓ, அப்போ அந்த ஜீவானந்தம் பார்கவி எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ அந்த ஜனனி போய் அவங்களை கூட்டிட்டு வந்து டைம் வைக்கப்பாங்களா? விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன், உங்களை என்ன பண்ண பாரு அப்படின்னு ஓடி போய், அன்பு அக்கா கொஞ்சம் பேசணும் வாக்கா, இரு அன்பு பூஜை நடந்துட்டு இருக்கு. ஐயோ அக்கா, நான் தான் உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும்னு சொல்றேன்ல, எழுந்துச்சு வாக்கா அப்படின்னு அன்பு கூப்பிட, அறிவு ஒண்ணே போயிட்டு, என்னாச்சு தங்கம், என்ன முக்கியமான விஷயம்? அக்கா, நான் மாடிக்கு போனா அப்ப மாடியில அந்த ஈஸ்வரி இவங்கெல்லாம் பேசுனத காதுவாங்க, அந்த பார்கவி ஜீவானந்தமும் எங்கேயோ இடத்துல இருக்காங்களாம், அவங்கள ஜனனி போய் கூப்பிட போறாங்களாம், கூப்பிட்டு வந்து எப்படி நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டு அவங்க தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா, இவங்களாம் சேர்ந்து பிளான் பண்ண வச்சு பார்க்கும்போது எனக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் நடக்காதாக்கா. ஐயோ அன்பு, நீ ஏமா வாட்ஸ்அப்பிட்டு குழப்பிக்கிற, அவளுங்க என்ன வேணும் பண்ணட்டும், ஆல்ரெடி ஜனனி பின்னாடி நம்ம ஆளுங்க 2 பேரு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கானுங்க, எப்படியும் அந்த பார்கவி ஜீவானந்தம் எங்க இருக்காங்கன்னு பாக்கிறதுக்காக தான் அவனுங்க பொறுமையா இருக்கானுங்க. அந்த ஜனனி பார்கவி ஜீவானந்தம் இருக்க இடத்துக்கு போயிட்டு அவங்க 2 பேரும் பார்த்தா போதும், உடனே நம்ம ஆளுங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க 2 பேரையும் அதே இடத்துல வெட்டி சாச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் அந்த தர்ஷன் யார் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ ஒண்ணும் கவலைப்படாத அன்பு, அதெல்லாம் உன் அக்கா உன்னை விட பெரிய கிரிமினல், புரியுதா? நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சு செஞ்சு முடிச்சிருவேன், நீ பயப்படாம இரு. இந்த பரிகார பூஜை நல்லபடியா பண்ணி முடியும் போது அந்த பார்கவி ஜீவானந்த 2 பேருமே இந்த உலகத்தை விட்டு பரலோகம் போயிடுவானுங்க. போன செய்தி அதே பொம்பளைங்க மூலியமா நம்ம காதுக்கு வரும், நீ வேணா பாரு. அக்காவை நம்புறல? நம்புறேன்க்கா. அப்பவா அந்த பூஜையை கலந்துக்கோ அப்படின்னு அறிவுக்கரசி நம்ம அன்பை கூட்டிட்டு போய் பூஜையில உட்கார வைக்கிறாங்க. சோ ஜனனி பார்கவி ஜீவானந்த பார்க்க போறாங்க. அறிவுக்கரசி சொன்ன மாதிரி ஜனனியை ஃபாலோ பண்ணி போய் அவங்க பார்கவி ஜீவானத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆக போகுது? சோ இங்க ஜனனி நினைக்கிற மாதிரி தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் நடக்குமா, இல்ல அறிவுக்கரசி சொன்ன மாதிரி பார்கவி ஜீவானந்த கதையை முடிப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.